ப்ரௌனி இந்த நேமை கேட்டாலே சாக்லேட் லவர்ஸ்லாம் ரொம்ப குஷியாகிடுவாங்க. இந்த ப்ரௌனி பேக்கிங் அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரிக் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ப்ரௌனி பேக்கிங் அப்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பேட்டர் நல்லா வந்துட்டு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் மேலே அழகாக அந்த க்ரங்கிள் டாப் ஃபார்ம் ஆகும். அதுக்கு முடிஞ்ச வர பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌனி பேட்டர் ஷைனிங்காக இல்லை க்ரங்கிள் டாப் கிடைக்கல அப்படின்னா ப்ரௌனி பேட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அட்லாஸ்ட் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதை ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா பேட்டர் ஷைனிங்காக மாறும். ஸோ தட் க்ரிங்கிள் டாப்பும் ஃபார்ம் ஆகும். அண்ட் ப்ரௌனியில் யூஸ் பண்ணுற கனாஷோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னா அது ரேஷியோ பொறுத்து தான், எடுக்கிற ஒவ்வொரு ரேஷியோ பொறுத்து தான் டெக்ஸ்சர் மாறும். எழுதுறதுக்காக இருக்கட்டும், பைப்பிங்காக இருக்கட்டும், ஸ்ப்ரெட்டிங்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்குது. அண்ட் இந்த ப்ரௌனியில் நான் ஆட் பண்ணியிருக்கிற ரேஷியோ தப்பாக இருந்தனால தான் அந்த கனாஷ் லைட்டாக போரி டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. என்னோட பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 2 டயர் ப்ரௌனி நியூ இயர் அப்போ வந்த ஆர்டர் தான். ஸோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண உடனே DM பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் மோர் பீஸ் கேக் அப்டேட்ஸ் ஃபாலோ அவர் சேனல்.